சென்னை தலைமை செயலகம் அருகில் போக்குவரத்துக்கு இடையூறாக சாலையில் நிறுத்தப்பட்டிருந்த போலீஸ் ஜீப் மீது ராபிடோ பைக் டாக்ஸி மோதி விபத்து. பைக் டாக்ஸி ஓட்டுநர் படுகாயத்தோடு மருத்துவமனையில் அனுமதி. சென்னை கோயம்பேடு காவல் மாவட்டத்தின் நுண்ணறிவு பிரிவு காவல் ஆய்வாளர் ராஜேஷ் என்பவர் பணியாற்றி வருகிறார். இவர் இன்று மதியம் காவல்துறைக்கு சொந்தமான பொலேரோ ஜீப்பை ஓட்டி சென்றார். அப்போது ராஜேஷிற்கு போன் வந்தது. ஜீப்பை சாலையோரமாக நிறுத்திவிட்டு போன் பேசிக் கொண்டிருந்ததாக கூறப்படுகிறது. கொடிமரம் இல்ல சாலையின் ஓரப்பகுதியில் கான்கிரீட் நடைபாதை அமைக்கப்பட்டுள்ளதால் சாலை ஓரம் காரை நிறுத்த முடியாத நிலையில் காவல் ஆய்வாளர் ராஜேஷ் கவனக்குறைவுடன் சாலையிலேயே வாகனத்தை நிறுத்திவிட்டு செல்போனில் பேசியபடி இருந்ததாக கூறப்படுகிறது. அப்போது அந்த வழியே ராபிடோ பைக் டாக்ஸி ஓட்டி வந்த முகப்பேரை சேர்ந்த சூர்யா பயணத்திற்காக முன்பதிவு செய்திருந்த இளைஞர் ஒருவரை ஏற்றிக்கொண்டு சென்ட்ரல் நோக்கி சென்றார். இருவழி சாலையான கொடிமர இல்ல சாலையின் ஒரு திசையில் செல்லும் வாகனங்கள் ஒரு வழித்தடத்திற்குள் மட்டுமே பயணிக்கும் நிலைமைதான் அந்த சாலை. ராபிடோ பைக் டாக்ஸியை ஓட்டுநர் சூர்யா சாலையில் நின்று கொண்டிருந்த பொலேரோ ஜீப்பை தாண்டி செல்ல முற்பட்டுள்ளார். அப்போது எதிர் திசையில் வந்த வாகனங்கள் சில சாலை நடுக்கோட்டை தாண்டி வேகமாக சென்றுள்ளன. எனவே அவற்றில் மோதாமல் இருக்க தனது பைக்கை சூர்யா திருப்பிய நிலையில் சாலையில் நின்று கொண்டிருந்த காவல்துறை ஜீப் மீது பலத்த சத்தத்துடன் மோதி கீழே விழுந்துள்ளார். விழுந்த வேகத்தில் பைக்கின் முன்பகுதி உடைந்து சிதறியதுடன் காவல்துறையினரின் பொலேரோ ஜீப் பின்பகுதி விளக்குகளும் நொறுங்கின. இருசக்கர வாகனத்தை ஓட்டி வந்த இளைஞர் சூர்யா நெஞ்சு பகுதியில் காயம் ஏற்பட்டது. பின்புறம் அமர்ந்து வந்தவருக்கு லேசான இரத்த காயங்கள் மட்டும் ஏற்பட்டிருந்தன. இருவரும் தலைக்கவசம் அணிந்திருந்ததால் தலைப்பகுதியில் காயம் ஏற்படவில்லை. சாலையில் சென்றவர்கள் இருவருக்கும் தண்ணீர் கொடுத்து அவர்களது விவரங்களை கேட்டறிந்த நிலையில் கவனக்குறைவாக செயல்பட்டு விபத்திற்கு காரணமாக இருந்த கோயம்பேடு நுண்ணறிவு பிரிவு காவல் ஆய்வாளர் ராஜேஷ் 108 அவசர ஊர்திக்கு தனது தொலைபேசியில் இருந்து அழைத்தார். 108 ஆம்புலன்ஸ் மூலம் சூர்யா ஏற்றப்பட்டு ராஜீவ்காந்தி அரசு மருத்துவமனைக்கு கொண்டு செல்லப்பட்டார். நுண்ணறிவு பிரிவு ஆய்வாளர் ராஜேஷ் தலைமைச் செயலகத்திற்கு வந்துவிட்டு கோயம்பேடு நோக்கி காரை ஓட்டி சென்றதாகவும் அவர் ஓட்டி வந்த பொலேரோ ஜீப்பிற்கு இன்சூரன்ஸ் இல்லை, 2018 உடன் முடிந்துவிட்டது. செல்போன் பேசுவதற்காக சாலையில் வாகனத்தை நிறுத்தி வைத்து நுண்ணறிவு பிரிவு ஆய்வாளர் ராஜேஷ் விபத்தை ஏற்படுத்திய நிலையில் பூக்கடை போக்குவரத்து புலனாய்வு பிரிவு போலீசார் விசாரணை நடத்தி வருகின்றனர். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.